வச்சுக்கா. எப்படி இருக்கு? சூப்பராக்கா. தேங்க்யூ. இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லைப்பா. இருக்கிற வந்து பாசி பயிர் சுத்தமாக சாப்பிடவே மாட்டான். அதோட அவனுக்கு ஒரு 5-6 நாளாக ஃபீவர். வெறும் கஞ்சி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கான். நான் பருப்பு மேக்ஸிமம் போட்டு கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவனுக்கு பிடிச்ச கஞ்சியிலேயே பண்ணி கொடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன வேணும்னா, ஒரு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 10-15 பல் பூண்டு. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பார்ப்போம். ஒரு சின்ன கப் அளவு அரிசி. என் பையனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் இப்போ கழுவிடலாம். அதோட நம்ம தலைவர் பச்சைப்பயிறு இருக்குல்ல, இதை நான் வந்து ஆல்ரெடி கழுவி தண்ணி இது பண்ணி ட்ரை ஆக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இப்படியே போட்டோம்னா நமக்கு விசில் வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மிக்ஸி வச்சு அரைக்க போகிறோம். பவுடராக வேணாலும் அப்படியே அரைச்சிக்கலாம், இது மாதிரி அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இது வந்து குழஞ்சி வந்துடும், அதனால் பெருசாக பிரச்சனை இருக்காது. என்னடி பட்டு அரைச்சாச்சுப்பா. இப்போ இதை இதோட சேர்த்துக்க வேண்டியதான். கொட்டிட்டேன்ப்பா. இப்போ அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். அதோட இப்போ தண்ணி நம்ம சேர்த்தது எல்லாமே சேர்த்து 1 டம்ளர் அரிசி வந்து சேர்த்து வந்திருக்கோம். அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, அடுத்து மெயின் மேட்டர்ஸ்லாம் இனி தான் வரப்போகுது. இதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து முழு மிளகு போட்டிங்கன்னா உங்கள் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா அது மாதிரி போட்டுக்கோங்க. என் பையன் வந்துட்டு அந்த மிளகு வாயில் பட்டாலே மொத்தமாக துப்பிடும். அதனால் நான் மிளகு பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த நான்வெஜ் ஆய் வருதாம்மா, சமைக்கும் போது தான் அவனுக்கு இதெல்லாம் வருமாம்மா, இருமாப்பலாம். அதெல்லாம் சேர்த்து அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் கொஞ்சம் இருந்தால் தான் அந்த பசங்க வயிற்றுக்குள்ளே இறங்கும். அதனால் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். லைட்டாக சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் பொடி, இதோட ஒரு முட்டை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. முட்டையை நல்லா கரைச்சி விட்ருங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 4-5 விசில் வரட்டும். பொங்கி வருமானா, பொங்கியெல்லாம் மேக்ஸிமம் வராது, ஒரு சில டைத்தில் வரலாம். நம்ம வந்து எல்லாத்துக்கும் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாதுல்ல. அதனால் ஒரு 4-5 விசில், இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் பருப்பும் அரிசியும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 விசில் கூட விடுங்க. ஓகேவா? விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபைனலி நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இனி இதை நம்ம நல்லா நசுக்கி விட்டுக்கணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணா? லைட்டாக சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியை வச்சு இதை கிளறி விட்டுட்டு சுடு தண்ணி இதில் லைட்டாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தனியாக வேணுமோ அவ்வளோ தனியாக ஊற்றிக்கோங்க. கரைச்சாச்சு. இனிமேல் இதை நம்ம சாருக்கு ஊற்ற வேண்டியது தான். இது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடிச்சிருவாங்க. என் பையனுக்கு ஒரு 5-6 நாளாக உடம்பு சரியில்லை. இன்றைக்கி 6வது நாள். ஃபீவரு, சளி, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். கஞ்சி மட்டும்தான் குடிக்கிறான். வெறும் கஞ்சியில் என்னங்க இருக்குது? எனக்கும் புரியுது, வேறு எதுவுமே சாப்பிட முடியாது, சாப்பிட தோணாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்கள நம்ம அப்படியே விட முடியாதுல்ல. அதனால தான். ஆறிடுச்சு, சாப்பிடு. கூட அம்மா ஊற்றி தரேன். வச்சுக்கா. எப்படி இருக்கு? சூப்பராக்கா. தேங்க்யூ. இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லைப்பா. இருக்கிற எல்லா குரலையும் வித்தையும் காட்டினா தான் இந்த சூப்பராக்கு, எம்மியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்கிற வார்த்தையெல்லாம் வரும். இப்போ பாருங்கள், இனி எல்லா விளையாட்டும் நடக்கும். எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. இங்கே பாரு, லைக் பண்ணுங்கள் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.